கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற சங்கீதம் 82 வசனம் 1 முதல் 8வது வசனம் முடிய. சங்கீதம் 82 ஆசாப்பின் சங்கீதம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரமெல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமென். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக தந்தையே, இந்த நாளிலே இந்த வேத வசனங்களை தியானிக்க முயற்சி எடுக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு இந்த 82வது சங்கீதத்தில் ஆசாப்பின் சங்கீதம். யார் அந்த ஆசாப்பு அப்படின்னா, தாவீதினுடைய ஒன் ஆஃப் த மியூசிஷியன், ஒரு தேவ ஆலயத்தில் பாட்டு பாடுவதற்காகவே நியமிக்கப்பட்டவன், ஒரு தீர்க்கதரிசியும் கூட. அதனால தான் அவர் இந்த வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் இது சாதாரண மனிதர்கள் எழுதப்பட்டதல்ல. தேவன் ஒரு சில நபர்களை அதிகாரியாக வைத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் தேவ சபைக்கு, ஒருவேளை ஆராதனைக்கு, ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியன் தினந்தோறும் பலிகளை செலுத்துவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாங்க. இதுதான் பழைய காலத்தில் குறிக்கப்பட்டது இல்லையா? அப்போ சொல்கிறாரு, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்கள் ராஜாக்கள். தேவன் ஒரு சில நபர்களை விசாரிக்கப்படும்படியாக, நியாய தீர்ப்பு செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அவர்கள் நடுவிலே அவர் நியாயத்தை விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது வசனத்தை சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எது வரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்கிறீங்க? ஏன் துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சியம் பண்ணுறீங்க? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த வேத எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு.
அவங்க அதை ஸ்டாப் பண்ணலை. ஆனால் அதுக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறார், ஒரு தீர்க்க தரிசனம். எது வரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்கிறீங்க? ஏன் துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சியம் செய்து அவனுக்கு அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அது மட்டும் நிற்கலை. 3வது வசனம், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு 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 ப்ராஃபட்டிக்கலாக ஒரு ப்ராஃபிட் சொல்கிறார் 3வது வசனத்தில். நீதி செய்யுங்கள். பலவீனனாக இருக்கிறவர்களையும் எளிய பிள்ளைகளையும் விடுவித்து துன்மார்க்கனுடைய கைக்கு அவர்களை தப்புவீங்கள். துன்மார்க்கமாக இருக்கிற ஏழைகளையும் பலவீனனை ஒடுக்கிறான், அவன்கிட்ட தப்புவீங்கன்னு சொல்கிறார் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள். அவங்க சீக்கிரட்டாக நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அதனால தான் உலகமே என்ன ஆகிட்டு, அவங்களுடைய ராஜ்யத்திற்கு நடுவில் உலகமே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருக்குது. அதுதான் அந்த நீங்கள் ஏன் அறியாமலும் உணராமலும் அவங்க இருக்காங்க. அதனால் தேசத்தில் எல்லாம் ஒரு சரியாக இல்லை. அப்போ 6வது வசனத்தை சொல்கிறாங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். நான் அதுக்கு வேண்டி நீங்கள் செய்யலை. நான் அவங்கள அப்படிலாம் வச்சுருந்தேன், சொன்னேன். ஆனாலும் நீங்கள் சாதாரண மனுஷனை போல் செத்து லோகத்தில் இருக்கிற பிரபுக்களை போல் மற்றவங்களை போல் நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், தேவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறாரு, தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் செய்யும். ஏன்னா ஆண்டவர் தேவன் தான் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். நாட் ஓன்லி அவர் குறிப்பிட்ட மக்களுக்கெல்லாம் கிடையாது, சகல ஜனங்களுக்கும். ஒரு சில பேர் ஒரு பிரபுக்களாக வச்சுருந்துருக்கலாம், இல்லை ஒரு சில பேரை அவர் விசாரிக்கிறவங்க வச்சுருக்கலாம். ஆனால் வேத வசனத்தில் இன்றைக்கு ஆண்டவரை என்னென்ன இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை நம்ம கொடுத்துருப்பார். ஒருவேளை வீட்டில் தாய் தகப்பன் நம்முடைய பிரபுவாக இருக்கலாம். பிள்ளைகள் அப்பா அம்மா எப்படி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால ஆசிரியர் நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சரியாக பாடம் நடத்துகிறேன், இல்லை எல்லா பிள்ளைகளையும் சரியாக நடத்துகிறேன்னா, இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய பாடத்தை நான் சரியாக நடத்திக்கிட்டு இருக்கேனா, அதை நான் சற்று யோசிக்கணும். இன்றைக்கு அந்தந்த நேரங்களில் அந்தந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு தேவனுக்குள்ளாக என்று யோசிக்கலாம். ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவர். அவர் தேவ சபையிலே நம்ம போகிறோமோ, தேவ சபைனா நம்முடைய இருதயத்தில் அவர் எழுந்தருள ரொம்ப விருப்பப்படுறார். நீங்கள்லாம் தேவனுடைய ஜனம், நீங்கள்லாம் ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளைகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம், அவரை தேர்ந்தெடுத்த ஒரு பிள்ளைகளும் சாதாரண பிள்ளைகளாம் கிடையாது. அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அவங்கெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விசாரிப்பை கொடுக்குறவங்க. நம்மெல்லாம் கர்த்தருக்குள்ள அன்றைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாரும் வேத வசனத்தை 6 வசனம் தான், 7-8 வசனம் தான் இருக்குது. அந்த 8 வசனத்தில்
நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இந்த 7வது வசனம் வரைக்கும் 2-7 இது தேவன் நியாயம் தீர்க்க செய்கிறவர். கடைசியில் ஜெபம் பண்ணி அந்த ஆசாப் முடிக்கிறார்ல, இந்த நாளிலும் கூட ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிப்பதற்கும் இதிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் வைத்திருக்கிறீர். அதற்கு வேண்டிய காரியங்களை நான் அறிந்து கொண்டு அதன்படி நான் வாழ்வதற்கு சாதாரண மனிதனைப் போல அல்ல, தேவனுக்குள் கர்த்தருக்குள் ராஜரீகம் பண்ணுவதற்கு ஆசாப்பின் மூலமாக, இந்த 82வது சங்கீதத்தின் மூலமாக இன்று அதை தியானிப்பதற்கும் அதன்படி செய்வதற்கும் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் நியாயம் விசாரிக்கிறவர், சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர் நீர் ஒருவர் தான். இன்று நீர் எனக்காக நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமென்று தினந்தோறும் பேசுங்க. நீர் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர், தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.